ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஈஸியாக சுண்டல் மசாலா பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பட்டாணி 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பச்சை பட்டாணியை குக்கரில் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எட்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து பட்டாணி வேகும். ஸோ 8 விசில் வச்சுக்கோங்க. 8 விசில் இப்போ அடிச்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வந்து பட்டாணி வெந்திருக்கணும் இந்த பதத்துக்கு. ஓகே, இப்போ எப்படி மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் 3 பெரிய வெங்காயம், நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 3 நறுக்கி வச்ச தக்காளி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்குள்ள அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு, எல்லாம் சேர்ந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே வேக வச்ச இந்த பட்டாணியை வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். தண்ணியோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியார வர கொதிக்க விட்டுக்கோங்க. நம்மளோட சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டில் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக வந்து சுண்டல் மசாலா செஞ்சாச்சு. ஒரு மேலே கொஞ்சோண்டு கார்ன் வந்து தூவிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.